இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேரு மித்ரா, முதல்ல கண்டிக்க வேண்டியது உன்னதாண்டா. எனக்கு சொல்லாம இவ்வளவு நாள் ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணாத நீ இவ்வளவு பெரிய முடிவை எப்படா எடுத்த? என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ இன்னைக்கு அந்த கோட்டை தாண்டி என்ன நீ அவமானப்படுத்திட்ட. என் நம்பிக்கையை நீ பொய்யாக்கிட்ட. இதெல்லாம் உன்னாலதான் நடந்திருக்கு. மித்ராவ கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மிய தேடி தேடி நாங்க கூட்டிட்டு வந்தோம். மித்ராக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக லக்ஷ்மிய நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி தான் மித்ராவோட பொண்டாட்டினும் லக்ஷ்மி தான் நிரந்தரமா இந்த வீட்டு மருமகன்னு நீங்க எங்க சொல்லிடுவீங்களோன்னு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எனக்குள்ள வளர்ந்துட்டே இருந்தது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. நிறுத்து, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். அட்லீஸ்ட் லக்ஷ்மி அது இதை புரிஞ்சுக்கணும்ல. அவகிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறோம்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு அவ புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏமாத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கட்டிக்கிட்ட புருஷனை விட்டுட்டு ஓடி போயிட்டா. புருஷன் மேல அவளுக்கு உண்மையிலேயே அன்பு இருந்திருந்தா அவ எப்படி போயிருப்பாளா? அவளுக்கு நடந்த கல்யாணத்து மேல மரியாதை இருந்திருந்தா மித்ரா அவ இப்படி விட்டுட்டு போயிருப்பாளா? ரொம்ப அருமையா சொன்ன அரவிந்தா. ஒருவேளை உன் பிள்ளைக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயம் வேணா உனக்கு இருக்கலாம். அந்த பயத்தினால மனிஷாவை நீ உன் இஷ்டத்துக்கு அடிக்கலாம். ஆனா லக்ஷ்மி தான் புருஷன் இன்னொரு பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சாலும் வாயை திறக்க கூடாது. அவளை தான் மொத்த குடும்பமும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் லக்ஷ்மி கேள்வி கேட்க கூடாது. அவன் நெஞ்சே வெடிக்கிற அளவுக்கு துரோகத்தை நாம பண்ணிருந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வாய மூடிக்கிட்டு என் புருஷன் தான் என் உலகம், என் புருஷன் தான் எல்லாமே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிதானே? என்னங்க எப்படி பேசுறீங்க? பேசுவேன் அரவிந்தா, இப்படிதான் பேசுவேன். ஏன் சொல்றேன்னா, நீயும் மனிஷா மாதிரியே சுயநலமா மட்டும் யோசிக்கிறதுனால, நீயும் மனிஷா மாதிரியே சுயலாபத்தை அடையணும்னு நினைக்கிறதுனால. மாம், டாட், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட்? என்ன இதெல்லாம்? மித்ரா, நீ சுமாரு. என்னது? நான் சுயநலமா யோசிக்கிறேனா? நான் சுயலாபத்தை அடைய நினைக்கிறேனா? நான் யோசிக்கிறது நம்ம புள்ள மித்ராவை பத்திங்க. நம்ம ரத்தத்துல பிறந்த நம்ம புள்ள மித்ராவை பத்தி. ரோட்ல போற எவன ஒருத்தனை பத்தி இல்ல. ஒரே ஒரு வாட்டி இந்த தாயோட இதயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. வயித்துல பிறந்த புள்ளைக்கு எந்த கண்டம் எப்ப வந்து ஆபத்து விளைவிக்குமோன்னு பயப்படுற இந்த தாயோட மனசை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க பேசாதீங்க. உன் பையன் மேல உனக்கு பாசம் இருக்கலாம் அரவிந்தா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே அளவுக்கு பாசம் உன் மருமக மேல ஏன் இல்லன்னு தான் கேக்குறேன். ஏன் அவ வேற வீட்ல இருந்து வந்தவனா? அவ உன் ரத்த உறவு இல்லைங்கிறது அதுக்கு காரணமா? டாட்,
என்ன டாட் நீங்களும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓ அப்படியா? என்ன இவங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவ புராணமே பாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பேரை இந்த வீட்ல கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே பேரை மந்திரம் மாதிரி ஓதுறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பேரே இவங்க மூளையில இருந்து மறைஞ்சு போற மாதிரி பண்ணணும். ஏப்பா ஜெய்து, அரவிந்தா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வீட்ல இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனைகளே போதும். பேசுற பேச்செல்லாம் போதும். இதுக்கு மேல இன்னும் என்ன நடக்கணும்னு நீங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இத பாருங்க, என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக. அவ இந்த வீட்ல தான் இருக்கணும். அவ நம்ம கூட தான் வாழணும். அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத பத்தி யோசிங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனாலயும் குற்றம் சுமத்துறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. இங்க பாருங்க பாட்டி, லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகன்றதுனால அவளை கூட்டிட்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லதா இருக்கு. ஆனா உண்மையிலேயே லக்ஷ்மியால மித்ராக்கு ஆபத்து சூழ போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா திரும்பவும் கூட்டிட்டு வருவீங்களா? என்ன பேசுற மனிஷா? ஒரு தடவை லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டி. மித்ராக்கு ஆபத்து வந்த ஒவ்வொரு தடவையும் அந்த லக்ஷ்மி கூட தான் இருந்திருக்கா. லக்ஷ்மி மித்ராக்கு பக்கத்துல இல்லாதப்போ அவனுக்கு எப்பவும் எந்த ஒரு ஆபத்தும் வந்ததே இல்ல. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரியும். இத வச்சு உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுது? லக்ஷ்மி மித்ராவுடைய பாதுகாப்பு கவசம் இல்ல, அவதான் அழிக்கிற கவசம். லக்ஷ்மியோட ஜாதகத்தினால மித்ராக்கு ஒண்ணும் நல்லதெல்லாம் நடக்கல. லக்ஷ்மியாலதான் மித்ராக்கு ஆபத்து சூழ்ந்து வருது.